வணக்கம் நண்பர்களே! நத்த சந்தைக்கு தான் கிளம்பிட்டேன். பக்கத்துல இருக்கவங்கலாம் சொன்னாங்க, நத்த சந்தை ரொம்ப எக்ஸ்பெஷல்னு. அப்படி என்ன எக்ஸ்பெஷல்னு பார்த்தா, ஆடு, கோழி எல்லாமே விப்பாங்களாம் படத்துல காமிக்கிற மாதிரி. காய்கறி, பழமும் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னாங்க. அடிக்கொருக்கா பஸ் இருக்கிறதுனால உடனே கிளம்பிட்டேன். இங்கேருந்து நத்தம் போற வரைக்கும் பார்த்தா, குட்டி குட்டி கிராமமா நெறைய இருந்துச்சுது. பூரா விவசாயம் தான் போல இருக்கு. தோப்பு தோப்பா இருந்துச்சுது. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, கொய்யா தோப்புன்னு இருந்துச்சுது. சரி உடனே பார்த்துட்டு கிளம்பிட்டேன். சந்தை வந்துருச்சுது. சந்தைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். பூரா காய்கறி பூரா மூட மூடையா இருந்துச்சுது. விவசாயிகள் அங்கே இருக்கிற குட்டி கிராமத்தில் பண்ணுற விவசாயத்தை பூரா இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க போல். அதுக்கப்புறம் வியாபாரிகள் வந்து அதை ஏலம் எடுப்பாங்க போல். ஏலம் எடுக்கிறது தான் இங்கே நடக்குது. மூட மூடையாக காய்கறிகள் தான் பூரா. அப்படியே ஏலம் எடுக்கிறாங்க சிறு வியாபாரிகள்லாம். எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க போல். சிம்மக்கல் இந்த மாதிரி அங்கனங்கன்னா குட்டி குட்டியாக கடை போட்டுக்கிடுவாங்க போல் இந்த வியாபாரிகள்லாம். நல்லா இருந்துச்சுது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சுது. அப்படியே பார்த்துக்கிட்டே போனேன். காய்கறி, பழம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சுது. வாழைப்பழம்லாம் தார் தாராக இருக்குது. நல்லா இருந்துச்சுது ஃப்ரெஷ்ஷாக. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கையில் பார்த்தா நாத்தா இருந்துச்சுது. தக்காளி, கத்தரி, வெண்டை எல்லாமே குட்டி குட்டி நாத்தா. என்னடா இது கீரைக்கட்டு மாதிரி இருக்கேன்னு பக்கத்தில் போய் கேட்டால், நாற்று தாம்மா இது அப்படின்னு சொன்னாங்க. ஆப்பிளுக்கெல்லாம் வச்சுருக்காங்க நாற்று. அப்படியே பார்த்துக்கிட்டே போனேன். ஒரு அம்மா இதை பிரித்து கொடுத்துச்சு. எதுக்குன்னு கேட்டேன். இது நாற்று தான் அப்படின்னுச்சு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பிடிமண்ணோட வைக்காத எதுவுமே வராதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதனால் நான் அதை ஒத்துக்கிறல. அப்படியே நடைய கட்டிட்டேன். பார்த்தா ஃபுல்லாக கடை தான். மாலை கடை, பூக்கடை எல்லா கடையுமே இருந்துச்சு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன். சந்தைக்கு சொன்னாங்க இன்னும் தூரம் போகணுன்னு சொன்னாங்க. சரி இருக்கிற கடைகளெல்லாம் பார்த்துக்கிட்டே போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா காய்கறி கடையும் வந்துச்சுது. காய்கறி கடை, தேங்காய், வாழைப்பழம் எல்லா கடையுமே இருந்துச்சுது. வரிசையாக எடுத்துக்கிட்டு பார்த்துட்டே போனேன். மழை நேரம்னால பூரா ஈரம் வேற. இது பூராமே காய்கறிகள், பழங்கள் கடை தான். இதுக்கப்புறம் அப்படியே நடந்து போகிறப்ப பார்த்தா இலையும் இருந்துச்சுது. சரி கறி வாங்கின கையோட இலையும் வாங்கிட்டு போனால் சாப்பிட்றலாம் போல். எல்லாமே இங்கே விற்றுச்சுது. அப்படியே கிளம்பிட்டேன். இன்னும் போகணும், தூரம் போனால் தான் வந்து கோழி சந்தை வரும்னு சொன்னாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன். பழங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் விற்கிறாங்க. மாலைக்கடை, கோழி சந்தை வந்துருச்சு. கோழியை பார்த்தேன். நான் அதை அவ்வளோவா வீடியோ எடுக்கலை. ஒரிஜினலும் இருந்துச்சுது. ஒட்டுக்கோழி இதை பார்த்தாலே தெரிஞ்சிச்சுது. ஒருத்தர் என் கையில் கொண்டாந்து கொடுத்தாரு. என்னதுன்னு கேட்டேன். கோழினாரு. இது ஒட்டுக்கோழி, எனக்கு தெரியும் இது பண்ணக்கோழி வேணான்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தோன்னே நான் கையில் கொடுத்துட்டேன். சரி நாட்டுக்கோழியை பார்த்து போவோம் ஒரிஜினல்னு பார்த்து கிளம்பிட்டேன். பூராமே ஒட்டுக்கோழியும் பண்ணக்கோழியுமா இருந்துச்சு. இது பூரா நாடாக தான் இருக்கேன்னு பக்கத்தில் போய் பார்த்தேன். பூரா சேவை. நான் வாங்க வந்தது வெறும் கோழி மட்டும்தான். சரி கோழியை மட்டும் வாங்கிட்டு கிளம்புவோன்னு கோழியை வாங்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோழி பற்றின பதிவு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.